வாங்க சாப்பிட்லாம். சரிங்களா? ம் ம் முட்டை. இன்னைக்கு சிக்கன் எடுத்தேன். சிக்கனு முட்டை. சரியா? நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு? எதுக்கு சாப்பிடத்தான். ம் மாதம் 18,000 வாங்குறேன். நல்லது போல சாப்பிட்டா தான் நான் வேலை பார்க்க முடியும். ம் முட்டை. அடுத்து சிக்கனு. சிக்கனை 1 கிலோ எடுத்தேன். ஆ ம் என் பேத்தி வர சொன்னேன், அவன் வரமாட்டேன்றான். சாப்பிட வாமானே வரமாட்டேன்றான். நான் என்ன பண்ணுறது? ம் நான் யார் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன் போனேன்? எனக்கு காசு இருக்குது, எல்லாமே இருக்குது, செல்வாக்கே இருக்குது. ஏன் ஒரு வீட்டில் போய் நான் சோறுக்கு நிற்கணும்? ம் எனக்கு எல்லாமே வசதி, எல்லாமே அந்த ஆண்டவன் ஏழுமலையானம், அந்த மருத மலையானம் எனக்கு நல்ல இது கொடுத்துருக்கு. நான் செத்தாலும் அந்த ஏழுமலையானம் மருத மலையானம் சன்னிதியில் தான் என் உயிர் போகும். சரிங்களா? என்னை அவங்க தான் என்னை நல்லபடியாக வச்சுருக்காங்க. தெய்வம் தான். இந்த கறி வாங்க சாப்பிட்லாம். ஐயா இந்தா இன்னைக்கு மட்டன் எடுத்தேன், கறி எடுத்தேன், சிக்கன் நல்லா எடுத்து சாப்பிட்றேன். நீங்களும் சாப்பிடுங்க. சரியா? மதுரையில் என் பையன் இருக்கான். அவன் எனக்கு உசுறு. என் மகளும் உசுறு தான், என் பையனும் எனக்கு உசுறு தான். ரெண்டுமே என் பிள்ளையே தான். ஆனால் அவனுக்கு ஆசை பொண்டாட்டி சரி கிடையாது. அவனுக்கு ஆசை பொண்டாட்டி சரியே கிடையாது. அவனுக்கு ஆசை பொண்டாட்டியே அவங்க அம்மாவை தான் பார்ப்பா. என்னைய மாமியான்னு, என்னை அத்தனை என்னை பார்க்க மாட்டான். அந்த அருமை என் மகனுக்காரனுக்கு வரணுமே, நம்ம அம்மாவை பார்க்க மாட்டேன்றான்னு நினைக்கணுமே, அவன் நினைக்க மாட்டான். ஆனால் அவன் என்னை நினைக்கிறானோ நினைக்கலையோ, என் மயம் மேலே தான் எனக்கு அதிகம் கிடந்த பாசம். என் மயம் மேலேயும் என் மக மேலேயும் இருக்கிறது 2 பிள்ளை. 2ல் ஏதோ 2 என் கண்ணு தான். என் மகளும் என் மகனும் தான் எனக்கு பெருசு. சரிங்களா? யாரா பார்க்குறா, பார்க்காம கூட போகிறாங்க. எனக்கு தேவை என் பிள்ளைய 2 நல்லா இருக்கணும். அதைத்தான் நான் சாமி கும்பிட்ற இந்த ஏழுமலையாட்டம் என் மருத மலையில சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அந்த மருத மலையானு